வணக்கம். சேஷாத்ரி, உங்களோட லேபர் ஆஃபீஸர், கார்ப்பரேட் ட்ரெய்னர், பாஸ் ட்ரெய்னர், பாஸ் ஐசி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ மூலமா உங்க அனைவரையும் சந்திப்பதுல. நீங்க கொடுத்துட்டு வர பேராதரவிற்கு மிக மிக நன்றி. வழக்கம் போல செப்டம்பர் 2025 HR ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் பத்தின வீடியோ இது. இந்த வீடியோல இந்த மாசம் செய்ய வேண்டிய ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, அது இல்லாம போன மாசம் வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதை பத்தின தகவல்கள், சர்க்குலர்ஸ் அதை பத்தின தகவல்கள், அதோட இந்த மாசம் ட்ரைனிங்ஸ் என்னென்னலாம் இருக்கு, லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தின தகவல்களும் நிச்சயமாக இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. டெஃபினட்டா ஒரு நாலேஜ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். நம்ம HR ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதுல முதல்ல ஆரம்பிக்கும் போது வழக்கம் போல ஒரு கியூஸ், அந்த கியூஸோட ஆன்சர்ஸும் கடைசியில சொல்றேன். அதை நீங்க யோஜனை பண்ணி வைங்க. கடைசி வீடியோவோட கடைசியில அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாசம் வந்து ஃபெஸ்டிவல் சீசன், துர்கா பூஜா, ஆயுத பூஜாலாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸை அட்வான்ஸா ஃபினிஷ் பண்ணிடுறது தான் ரொம்ப உசிதமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். முதல்ல கியூஸை பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 79 லீவை பத்தி பேசுறது. ஒரு எம்ப்ளாயி 15 மார்ச் வந்து ஜாயின் பண்றாரு, 31 டிசம்பர் அதே வருஷத்துல வெளில போயிருக்காரு. அவருக்கு எத்தனை நாள் லீவ் எலிஜிபிலிட்டி செக்ஷன் 79 ஃபேக்டரிஸ் ஆக்ட் பிரகாரம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதுல எது வந்து சரியானது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தா வந்து பாஷ் ஆக்ட், பெண்களுக்கான ஒரு பணியிடத்துல பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான ஒரு அழகான சட்டம் இது. இந்த சட்டத்துல பிரின்சிபல் எம்ப்ளாயி, அதாவது எம்ப்ளாயருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுவும் ப்ரிவென்டிவ் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது கேள்வி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ரிவென்டிவ்க்கு எது வந்து பயன்படுது, அவங்க இன்டர்னல் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும். அது இல்லாம அவங்க சட்டத்தை பத்தி, இந்த பாஷ் ஆக்டை பத்தி சொல்லணும், பாலிசியை சொல்லணும். அது இல்லாம எம்ப்ளாயருக்கு ரெகுலர் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும். இல்ல அக்ரீவ்டு உமனுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியை பண்ணி தரணும். இல்லைன்னா எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் உடனே ரிசால்வ் பண்ணணும். அப்படிங்கிற இதுல எது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர் அப்படிங்கிறது இந்த சட்டத்துல சொல்லப்பட்ட ப்ரிவென்டிவ் மெஷர்ன்றதை கண்டுபிடிங்க. இந்த வீடியோவோட கடைசியில அதுக்குண்டான மேலும் தகவல்களை தரேன். ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் செப்டம்பர் 2025க்கு வழக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் PF அண்ட் ESI. PF வந்து ஆகஸ்ட் மாசம் 2025க்கு உண்டான வேஜ் மந்த்துக்கு செப்டம்பர் 15க்குள்ள நாம PF பே பண்ணணும், ECR சலான் ஜெனரேட் பண்ணி. அது இல்லாம இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் உங்க ஆர்கனைசேஷன்ல இருந்தா அவங்களுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸையும் 15 செப்டம்பர் 2025க்குள்ள பே பண்ண வேண்டியது, அனுப்பணும் ஆன்லைன்ல. ESI ஆகஸ்ட் 2025க்கான ESI சலான்ஸை ஜெனரேட் பண்ணி 15 செப்டம்பருக்குள்ள நாம பே பண்ணணும். இது வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். அது இல்லாம ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இந்த மாசம் டியூ. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 30/9/2025க்குள்ள நாம வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பே பண்ணணும். இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ்ல ஏதாவது ஆம்பிகுட்டி வரலாம். சென்னை கார்பரேஷன் மட்டும்தான் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்தும் பழைய ஸ்லாப்லயே தான் போயிட்டு இருக்கு. எந்தவித ஜியோவும் வரல. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல என்னென்ன தகவல்கள் கொடுக்கணுமோ அந்த தகவல்கள் கொடுத்து 30 செப்டம்பர் 2025க்குள்ள நாம வந்து ஆல் பிரைவேட் ஆர்கனைசேஷன் ப்ரொஃபஷனல் டாக்ஸை பே பண்ணிடணும். மற்ற ஸ்டேட்ஸுக்கு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் 10ஆம் தேதி இருக்கு, குஜராத்ல வந்து 15ஆம் தேதிக்குள்ள பே பண்ணணும். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸும் 30th செப்டம்பருக்குள்ள பே பண்ண வேண்டியது. இந்த மாசம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆயுத பூஜாக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால முதல்லயே முடிச்சிடுறது நல்லது. லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த மாசம் ரொம்ப ரொம்ப அழகா, அதுவும் பிகினிங்லேயே எல்லாத்தையும் நம்ம லேர்னிங் எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி ஃபெஸ்டிவலுக்காக முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சுடலாம். வீட்டுல இருந்தபடியே நாம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு வெபினார் மூலமா ஒரு ஃபுல் டே செஷன் வந்து கண்டக்ட் பண்றோம், அரிய தகவல்களோட. தமிழ்ல ஒண்ணு, இங்கிலீஷ்ல ஒண்ணு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஒவ்வொரு நிறுவனமும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ஃபார்ம்ஸ், என்ன மாதிரியான ரிஜிஸ்டர்ஸ், என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ், வேரியஸ் ஆக்ட், கிட்டத்தட்ட ஒரு 16 சட்டங்கள், முக்கியமான சட்டங்களை எடுத்து அந்த சட்டங்கள்ல என்ன ஃபார்ம்ஸ், என்ன ரிஜிஸ்டர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும், என்ன ரிப்போர்ட்ஸ், என்ன ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவல்களோட தமிழ்ல வந்து இருக்க போகுது. அதுவும் வந்து வரப்போற 7ஆம் தேதி காத்தால 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான். அதே மாதிரி இன்னொரு ஒர்க் ஷாப் இங்கிலீஷ்ல, ஆன்லைன் விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் இங்கிலீஷ்ல, கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி. அதுல சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களும் மேபி கொஞ்சம் ரூல்ஸையும் சேர்த்து அதுல வந்து அந்த ஃபுல்லா வந்து சோசியல் செக்யூரிட்டி கோடை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இது ரெண்டுமே வந்து ஆன்லைன்ல நடக்குது. அது இல்லாம டைரக்ட் செஷன், டைரக்டா வந்து இந்த மாசம் சென்னையில ஹோட்டல் கல்யாண் கிராண்ட் வண்டலூர்ல வந்து 12ஆம் தேதி ஒரு செஷன் நடக்குது. தமிழ்ல பேரோல் கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க வந்து ஒரு பேரோல்ல ஒரு கிங் ஆகணும், அதே மாதிரி பேரோல் கம்ப்ளைண்ட்ஸ்ல எல்லாம் 100% தெரிஞ்சிருக்கணும், பேரோல்ல என்னோட கேரியரை டெவலப் பண்ணணும்,
சின்ன நிறுவனமா இருந்தாலும் பெரிய நிறுவனம் பேரோல நான் கண்டிப்பா சட்டப்படி என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவேன் அப்படின்னா இதை கண்டிப்பா அட்டன் பண்ண வேண்டிய செஷன். இதுல வந்து என்னென்ன சட்டங்கள்ல ப்ரொவிஷன் இருக்கோ பேரோலோட ரிலேட்டட் சட்டம், அதுல கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி முழுசா தகவல் கிடைக்கும், இன்கம் டேக்ஸ் பத்தியும் சொல்லுவோம். இதை மேலும் தகவல்களை வந்து மிஸ்டர் தினேஷை கான்டாக்ட் பண்ணி அவரோட நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாம வெபினார் 2 hours வெபினார் வாரம் வியாழக்கிழமையும் சண்டேஸ்லயும் நடந்துட்டு இருக்கு. அதுக்குண்டான தகவல்களையும் மிஸ்டர் தினேஷை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சிபிஐ பாயிண்ட்ஸ் இந்த மாசம் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜூலை மாசத்துக்கு வரைக்கும் வந்திருக்கு. அதுல 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த தகவல்கள் டிஏ கால்குலேஷனுக்கு உதவும். அடுத்த முக்கியமா வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மாசம் ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு வந்து கிராஜுவிட்டி, அதாவது கிளைம், கிராஜுவிட்டியை கிளைம். ஒரு எம்ப்ளாயி இறந்து போயிட்டாருன்னா கிராஜுவிட்டியை கிளைம் பண்ணும். அப்படி கிளைம் பண்ணும்போது லீகல் ஏர் சர்டிபிகேட் மஸ்டா அப்படின்ற ஒரு கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட் அழகா அற்புதமா பதில் சொல்லியிருக்காங்க. நாமினேஷன் ஃபைல் பண்ணிருந்தா அந்த நாமினிக்கு நீங்க கொடுக்கலாம். அந்த நாமினி ஃபைல் பண்ணி அவர் கேட்டாருனாவே அவங்களோட லீகல் ஏர்ஷிப் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட சம்மதத்தோடு தான் வராருன்னு அர்த்தம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு மேனேஜர் 70,000 சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து நானும் ஒர்க்மேன் தான் அப்படின்னு ஐடியா வந்து தன்னை வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாருன்னா அது செல்லுபடி ஆகுமா அப்படின்னு பார்த்தா கோர்ட் வந்து அழகா அனலைஸ் பண்றது செக்ஷன் 2(4) வந்து அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இவங்கெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஏபிசிடின்னு சொல்லும்போது இதுல சொல்றது சூப்பர்வைசர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் என்னன்றது மட்டுமே இல்லை, அது மட்டுமே கிரைட்டீரியா இல்லை. அதையும் தாண்டி உங்களோட டியூட்டிஸ், நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன, உங்களுக்கு என்னென்னலாம் பவர் இருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு சார்பில் உங்களால டிசிஷன் எடுக்கக்கூடிய பவர் இருக்கா, உங்களுக்கு லீவ் சேங்ஷன் பண்ணக்கூடிய இதெல்லாம் டிசைட் பண்ணி தான் நீங்க ஒர்க்மேனா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ஐடியாக்கு வருவீங்களா இல்லையான்றத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இவருக்கு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இந்த கேஸ் அவர் ஒர்க்மேன் இல்ல அப்படிங்கிறது. அடுத்ததா பார்க்கும்போது பிரின்சிபல் எம்ப்ளாயர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி விஆர்எஸ் கொடுக்கலாமா? விஆர்எஸ் இது என்ன, இந்த பாம்பே ஹைகோர்ட்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு கேஸ். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதே கடைசியில கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ரீடைனிங் சேம் ஒர்க்கர்ஸ் த்ரூ டிஃபரெண்ட் கான்ட்ராக்டர்ஸ். இவங்க என்ன பண்ணாங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து எம்ப்ளாயி வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. அதே எம்ப்ளாயி நிறைய கம்பெனில இது இப்படிதான் நடக்கும். கான்ட்ராக்டர் மட்டும் மாறிட்டே இருப்பாங்க, ஆனா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் கண்டினியூஸா அந்த ஆர்கனைசேஷன்லயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல 2 சிக்கல். இதுல பாத்தீங்கன்னா இந்த விஆர்எஸ் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிரின்சிபல் எம்ப்ளாயர் டைரக்டா அந்த கான்ட்ராக்ட் லேபருக்கு பே பண்ணிருக்காரு. பே பண்ணா என்ன ஆகும், எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆயிடும். அப்போ வந்து ஓன் எம்ப்ளாயியா மாறிடுவாங்க அப்படிங்கறத அந்த பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அந்த கடைசியா மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இன்னொரு கேஸ்ல பாருங்க, அதே கேஸ்லாலேயே வந்து ரீடைனிங் சேம் ஒர்க்கர்ஸ் த்ரூ டிஃபரெண்ட் கான்ட்ராக்ட். இதே மாதிரி கான்ட்ராக்டர் மட்டும் மாறுறாரு, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி நமக்கிட்டே இருக்காருன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒரு போற அந்த கான்ட்ராக்ட்ல எக்ஸிட் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சுதா, அதே மாதிரி புதுசா வரக்கூடிய கான்ட்ராக்ட்ல ஹையரிங் ஃபார்மாலிட்டி, ஆன்போர்டிங் ஃபார்மாலிட்டி இருக்காது என்ஷூர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதெல்லாம் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கேஸ்ல நமக்கு தெரியுது. அது வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது பாம்பே ஹைகோர்ட் அழகா சொல்லியிருக்கு. அடுத்தது ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் வரார், அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. அவருக்கு வந்து நாம வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயர் ரிப்ளை கொடுக்கணும். அது செக்ஷன் 106 அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இன்கேஸ் நாம கொடுக்கக்கூடிய அந்த ரிப்ளைக்கு அப்புறம் நம்ம வயலேஷன் ஆயிருக்கு அப்படின்னும் போது, அதாவது இந்த ப்ராசஸ்லாம் 3 மாசத்துக்குள்ள முடியணும்ன்றது தான் சொல்லியிருக்கு. ரிப்பீட்டட் ஆகும்போது 6 மாசம் வரைக்கும் அதுக்கு அவங்களுக்கு வந்து கோர்ட்ல, அதாவது ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு 6 மாசம் வரைக்கும் இருக்கு. இன்கேஸ் ரிப்பீட்டடா ஆயிட்டு இருக்குதுன்னா, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஆகாத போது அதுவும் வந்து அகைன்ஸ்ட் த ஆக்ட் கிடையாது, சம் வயலேஷன்ஸ், அந்த ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணுது. அதுல வந்து 3 மாசத்துக்குள்ள இல்லாம 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது அது வந்து சரியில்லை அப்படிங்கிறத ஹிமாச்சல் பிரதேச ஹைகோர்ட் வந்து அதை தீர்ப்பா கொடுத்திருக்காங்க. இன்னொரு தீர்ப்புல பாத்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல ஆர்பிட்ரேஷன், ஒரு நடுவரை வச்சு நாங்க வந்து ஏதாவது டிஸ்பியூட் வந்தா சமரசம் பண்ணிப்போம் அப்படிங்கறது அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல இருந்தா அந்த அதாவது எம்ப்ளாய்மெண்ட் மூலமா வரக்கூடிய எல்லா தகராறுகளையும் கண்டிப்பா ஆர்பிட்ரேஷன் பண்ணியே ஆகணும். இன்க்ளூடிங் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஏதாவது டெர்மினேஷன் போனா கூட அந்த டெர்மினேஷன் போயாச்சு, ஆனா அதை ஆர்பிட்ரேஷன் கொண்டு போய் தான் அதை இம்ப்ளிமெண்டேஷன் போகணும் அப்படிங்கிறத கல்கட்டா ஹைகோர்ட் வந்து தீர்ப்பா கொடுத்திருக்காங்க. அதே கல்கட்டா ஹைகோர்ட்ல வந்து கிராஜுவிட்டி பத்தி ஒரு தீர்ப்பு. பிரின்சிபல் எம்ப்ளாயர் வந்து கிராஜுவிட்டி, அதாவது கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்கு பே பண்ணுமா கிராஜுவிட்டினா? கண்டிப்பா கிடையாது, எந்த லைபிலிட்டியும் கிடையாது. பே பண்ணா பிரின்சிபல், அதாவது எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆயிடும்.
இன்கேஸ் ஷாம் கான்ட்ராக்டா இருந்தா, அதாவது 3 பேர் இருக்கணும் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் பொறுத்த வரைக்கும். பிரின்சிபல் எம்ப்ளாயர், கான்ட்ராக்டர், கான்ட்ராக்ட் லேபர். இதுல ஒருத்தர் மிஸ் ஆயிடுவார். இந்த ஷாம் கான்ட்ராக்ட்ல கான்ட்ராக்டர் இருக்க மாட்டார். பிரின்சிபல் எம்ப்ளாயர் இருப்பார், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர் இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் டைரக்ட் எம்ப்ளாயி தான், பேருக்கு வேணா நம்ம கான்ட்ராக்டர்னு சொல்லிக்கலாம். அதுதான் இதை கிராஜுவிட்டி பேமெண்ட் பத்தின கல்கட்டா ஹைகோர்ட் தீர்ப்பு வந்து நமக்கு சொல்றது. பிஎஃப் பிஎஃப்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் எம்ப்ளாயர் ஒருத்தர் இருக்காரு. நீங்க கான்ட்ராக்டர் நிறைய கான்ட்ராக்டர் ஹையர் பண்ணணும், அப்படி ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு சில சப் கான்ட்ராக்டர் ஹையர் பண்ணியிருக்காங்க. இப்ப சப் கான்ட்ராக்டர் பிஎஃப் பே பண்ணல, யாரு லைபிலிட்டி அப்படிங்கறத மெட்ராஸ் ஹைகோர்ட் அழகா சொல்லி, பிரின்சிபல் எம்ப்ளாயர் லைபிலிட்டியா கான்ட்ராக்டர் லைபிலிட்டியா? இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு பிஎஃப் கோட் இருக்கு. அதே மாதிரி கான்ட்ராக்டர் முதல்ல கான்ட்ராக்டர் ஹையர் பண்ணாதே அவருக்கும் தனியா பிஎஃப் கோட். அவரு சப் கான்ட்ராக்ட் பண்ணாரு, அவங்க பிஎஃப் பே பண்ணல. இப்போ பிஎஃப் ஆபீஸ் என்ன அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணாங்க, டைரக்டா பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு நீங்க தான் பே பண்ணணும் டியூ அப்படின்னு வராங்க. அப்போ பிரின்சிபல் எம்ப்ளாயர் கோர்ட்ல போகும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் அழகா தீர்ப்பு கொடுத்துருக்கு. எப்போ அந்த கான்ட்ராக்டுக்கு செப்பரேட் நம்பர் இருக்கோ அவரை வந்து பிஎஃப் ஆக்ட் பிரகாரம் அவர் தான் அந்த எம்ப்ளாய்க்கு பிரின்சிபல் எம்ப்ளாயர். அவங்க கிட்ட ஒர்க் பண்ண எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இன்க்ளூடிங் அவரோட சப் கான்ட்ராக்டர் எம்ப்ளாய்க்கும் அவர் தான் என்ஷூர் பண்ணணும், அவர் தான் பெனால்ட்டியை பே பண்ணணும் அப்படிங்கிற அழகான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இன்னொரு தீர்ப்பு பிஎஃப்ஏ. இப்போ வந்து ஒரு சிலர் நம்ம வந்து இது வந்து பர்டிகுலர்லி பேங்க் இந்த மாதிரி இதுல இல்ல நம்ம கூட வந்து அட்வொகேட் யாருன்னா வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்குவோம், வாங்கும்போது அது பேமெண்ட் பண்ணுவோம். அது வந்து சம்பளமா, அவங்க எம்ப்ளாயியா அப்படிங்கிற ஒரு கேஸ். பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ரைசர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க நகையெல்லாம் செக் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் கொடுப்பாங்க, இது சரியான நகை சரியான நகை இல்லை அப்படின்னு. இதுல அதே மாதிரிதான் அப்ரைசர். அந்த அப்ரைசர் வந்து எம்ப்ளாயின்ற டெபினேஷன்ல வருவாரா அப்படிங்கிறது பார்த்தா நிச்சயம் வரமாட்டார். அவர் ஒப்பீனியன் சொல்றவர், அவர் எம்ப்ளாயி இல்ல அப்படிங்கிறத இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பா கொடுத்துருக்கு. அவங்க ஜஸ்ட் ஒப்பீனியன் சொல்றாங்க, தேர் நாட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வேற எதுவும் கிடையாது அவங்களுக்கு, அதனால சொல்லி மெட்ராஸ். கேரளா ஹைகோர்ட் இப்போ வந்து பேரா 26(6) பிரகாரம் நாம வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பிஎஃப் பே பண்ணலாம், எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஸ்டாச்சுட்டரி லிமிட்டான 15,000க்கு மேல பே பண்ணா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி 2 பேரும் ஒத்துக்க பேரா 26(6) பிரகாரம் நாம பே பண்ண முடியும். இதுல என்ன ஆச்சுன்னா, எனக்கு 2003ல இருந்து நான் பேரா 26(6) பிரகாரம் நான் ஹையரா பே பண்ணணும், ஹையர் பென்ஷன்லாம் வந்தது அந்த சமயத்துல நான் வந்து அந்த சமயத்துல இருந்து நான் ஹையரா பே பண்றேன், இப்ப அரியர்ஸ் பே பண்றேன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். அதை எம்ப்ளாயரும் ஓகேன்னு சொல்லி அப்ளிகேஷன் போனாரு. பிஎஃப் ஆபீஸ் வாங்கல, அது அப்படிலாம் ரெட்ரோஸ்பெக்டிவ்லாம் வாங்க முடியாது, கோர்ட்டு கேஸ் போச்சு. கேரளா ஹைகோர்ட்ல இப்ப தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது பேரா 26(6) பிரகாரம் எப்ப கொடுக்குறீங்களோ அதுல இருந்து தான் பண்ண முடியும். அது வந்து எதுவும் ஸ்டாச்சுட்டரி டியூ இல்ல, டியூ இல்லாத அரியர்ஸ் போட்டு வாங்க முடியாது அப்படின்னு பிஎஃப் ஆபீஸ் சொன்னது சரிதான். ரெட்ரோஸ்பெக்டிவ்ல நீங்க வந்து ஹையர் பிஎஃப் கட்ட முடியாது அப்படிங்கிற தீர்ப்பு. அடுத்ததா வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டோட ஒரு தீர்ப்பு பிஎஃப்ல. அதாவது பேக் வேஜஸ், ஒரு எம்ப்ளாயி சஸ்பென்ஷன்ல இருப்பார், அதுக்கப்புறம் இன்கேஸ் கோர்ட் ஏதாவது தீர்ப்பு கொடுத்தோம்னா நம்ம பேக் வேஜஸோட அவங்களை திருப்பி எடுப்போம். அப்படி திருப்பி எடுக்கும்போது பேக் வேஜஸ் பே பண்ணுவோம். பேக் வேஜஸ் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் பே பண்ணுவோம். அப்படி பே பண்ற அந்த பேக் வேஜஸ் பிஎஃப் உண்டா? உண்டு. அதுக்கு லேட்டா பே பண்றீங்களா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் டேமேஜ் உண்டா அப்படிங்கிறது தான் இந்த கேஸ். மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் அழகா அனலைஸ் பண்ணி கிளியரா சொல்லிருக்கு, இது வந்து எதுவும் வந்து அட்வான்டேஜ், அதாவது அவன் வேணும்னே எம்ப்ளாயர் பே பண்ணாம இல்ல, அப்ப டியூவே இல்ல, அவன் ஒர்க் பே பண்ணல, டியூவே இல்ல. எப்ப கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்ததோ ரீஇன்ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததோ அப்பதான் டியூ ஆச்சு, அப்பதான் நீங்க பே பண்ணிருக்கீங்க, பேக் வேஜஸ் பே பண்ணி அதுக்கு உண்டான கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்டும் டேமேஜும் வராது அப்படிங்கிற ஒரு அழகான தீர்ப்பை மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பேசிக் வேஜ் டெஃபனிஷன், அதுல வந்து கமிஷன் எல்லாம் பே பண்ணுவோம் ஒரு சிலருக்கு, ஒரு எம்ப்ளாய்க்கோ இல்ல பே பண்ணும்போது அது வந்து பேசிக் அப்படிங்கிற டெஃபனிஷன்ல வருமா அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அழகா சொல்லி கண்டிப்பா வராது. ஏற்கனவே நிறைய கேஸ் லாஸ் இருக்கு, அது ரெகுலர் பேசிக்ஸ்ல இல்ல கம்பெனி ஆகாது, டிஃபரெண்ட் எம்ப்ளாயிஸ் டிஃபரெண்டா பே பண்ணும்போது அது வந்து பேசிக்ன்றது வராது, பிஎஃப் கவர் ஆகாது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ், அதுக்கு போனஸ் உண்டா? இப்ப கேஸ் வந்து பிஎஃப் உண்டா, இல்ல போனஸ் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ். என்னன்னா சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், போனஸ் எல்லாம் கவர் ஆகாது. இந்த கேஸ்ல பர்டிகுலர்லி இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, பிரின்சிபல் எம்ப்ளாயர் வந்து 12(3) செட்டில்மெண்ட் அந்த யூனியனோட போட்டிருக்காரு. அந்த 12(3) செட்டில்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 30 நாள் சஸ்பென்ஷன் பண்ணால், அந்த பனிஷ்மெண்டா உங்களுக்கு சஸ்பென்ஷன் பண்ணா அதுல 15 நாள் சம்பளம் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது 12(3) அக்ரிமெண்ட் செட்டில்மெண்ட்ல அது அப்படி ஒரு ஷரத்தை வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க.
இதை இந்த எம்ப்ளாயி பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு 2 தடவை வந்து சஸ்பென்ஷன் ஆகும். 30 நாள் அதுக்கு 15 நாள் சம்பளம் கொடுத்துட்டாங்க. அந்த 15 நாளைக்கு போனஸ் கால்குலேட் பண்ணி போனஸ் கொடுத்துட்டாங்க. பிரச்சனை அது இல்லை. என்ன ஆச்சுன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 30 நாள் மட்டும்தான் சஸ்பென்ஷன் பெண்டிங் என்கொயரியில இருக்கணும். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து பேஜஸா கருதப்பட்டு அதுக்கு சம்பளமே உண்டு அப்படிங்கிறது ஸ்டாண்டிங் ஆர்டர்ல சொல்லப்படும். அந்த கம்பெனியோட ஸ்டாண்டிங் ஆர்டர்ல ஏதாவது என்கொயரினா 30 நாளைக்குள்ள முடிச்சுக்கணும், அதுக்கு மேல முடிக்கலன்னா முழு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஸ்டாண்டிங் ஆர்டர்ல சொல்லப்படும். இப்போ அவங்க முதல் தடவை ஒரு டிஸ்பியூட் வருது, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அவர் வந்து சஸ்பென்ஷன்ல இருக்காரு, அடுத்ததுல 6 மாசம் இருக்காரு. ஆனா இவங்க என்ன பனிஷ்மெண்டா 1 மாசம் கொடுத்து அதுக்கு 15 நாள் சம்பளம் கொடுத்துட்டாங்க, இது எல்லாம் கொடுக்கல. இப்ப கேஸ்ல வரும்போது அதுக்கு போனஸ் உண்டா அப்படின்னு கேள்வி வரும்போது அதுக்கு வேஜஸே உண்டு, நீங்க வேஜஸே கொடுக்கல, அவங்க வேஜஸ் கொடுத்துருக்கணும், அதுவே டியூ, அதனால அந்த வேஜஸ்க்கு கண்டிப்பா போனஸும் உண்டு அப்படிங்கிற தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து ஒரு செட்டில்மெண்டா இருக்கட்டும், ஸ்டாண்டிங் ஆர்டரா இருக்கட்டும், அதை ப்ராப்பரா பார்த்து அதுல என்ன ஷரத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இம்ப்ளிமெண்டேஷன் போகணும். அதுல இருந்த ஷரத்தை விட்டுட்டு நாமளா எந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் போகக்கூடாதுன்றது தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அழகா நமக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. அடுத்ததா பாஸ்ட்ல வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல வந்த ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா இன்டர்னல் கமிட்டி என்ன பண்ணணும், ஒரு ரெஸ்பாண்டன்ட்க்கு ஏதாவது ஒரு இது பண்ணாங்கன்னா தப்புன்னா அவரை கிராஸ் எக்ஸாமினேஷன், விட்னஸை கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லணும். அதை பண்ணாம இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமானது ஏர்லானோ பெர்னாண்டஸ் கேஸ், அதுதான் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் கூட நம்ம அதன் மூலமா தான் எம்ப்ளாயர் கவர்மெண்ட் எல்லாம் திட்டினாங்கன்னு தெரியும். அந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா என்கொயரி ரிப்போர்ட் எல்லாம் அந்த ரெஸ்பாண்டன்ட் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரிதான் இந்த கேஸ்ல கொடுக்கவே இல்லை. கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். என்ன பிரிலிமினரி என்கொயரி ரிப்போர்ட்டோ அந்த என்கொயரி ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ரெஸ்பாண்டன்ட்டும் கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் 2 பேருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கறது மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா. அடுத்ததான் சர்க்குலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒண்ணு, பிரைம் மினிஸ்டர் விகசித் பாரத் ரோஜ்கார் யோஜனான்ற எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ். புதுசா ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இன்சென்டிவ் உண்டு. ஹோப் நீங்க எல்லாருமே வந்து புதுசா வரக்கூடிய எம்ப்ளாயிஸ் நிறைய ஹையர் பண்ணும்போது அவங்கள யூஏஎன் ஜென்ரேட் பண்றதுக்கு ஃபேக்ட் டெக்னாலஜி உமங் ஆப் மூலமா பண்ணியிருப்பீங்க. அதுல ஒரு சில சிக்கல்களும் வந்து அதை எப்படி களையணும் அப்படிங்கறத இந்த சேனல்லயே வீடியோ இருக்கு, பார்க்க சொல்லலாம். இந்த எம்ப்ளாயிஸ்க்கு எஜுகேட் பண்ணுங்க, அவங்க எப்படி எல்லாம் பண்ணணும்ன்றத ஷார்ட்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். எம்ப்ளாயிஸ்க்கு ஷேர் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு பெனிஃபிட் என்ன, அந்த பெனிஃபிட்டை அவங்க எப்படி அவைல் பண்ணணும் அப்படிங்கறத பத்தின தகவல்களை நான் கொடுக்குறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா எம்ப்ளாயருக்கும் இன்சென்டிவ் இருக்கு, அந்த இன்சென்டிவ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அது யூஏஎன் போர்ட்டல் இல்லாம எம்ப்ளாயரோட போர்ட்டல்ல போயிட்டு எம்ப்ளாயர் போர்ட்டல்ல ஏபிஆர்ஒய் ஸ்கீம் பக்கத்துல இருக்கும், பிரைம் மினிஸ்டர் விகசித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரி வரும். அதுல வந்து பேன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் கரெக்டான இதுல தகவல்களை பதிவு பண்ணா கீழே வந்து டிஎஸ்சி இல்லைன்னா இ சைன் மூலமா அதை சைன் பண்ண சொல்லும். அதை சைன் பண்ணி முடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா உடனே ஜிஎஸ்டி வெரிஃபிகேஷன் ஆயிடுத்துன்னு வரும். மேபி பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கும், நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்க, பெண்டிங்ல இருக்கு பேங்க் வெரிஃபிகேஷன் ஆனாதான் நமக்கு வந்து அந்த இன்சென்டிவ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். எல்லாருமே ஃபைல் பண்ணி வைங்க. இன்கேஸ் உங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த நேரத்துல உபயோகமாகும். ஆஸ் ஆஃப் நவ் எந்த லாஸ்ட் டேட் அப்படின்லாம் சொல்லப்படலை. இருந்தாலும் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நீங்க இதை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது நல்லது. அடுத்ததான் இஎஸ்ஐ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னா 19.37 lakhs புதுசா ஒர்க்கர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க இஎஸ்ஐ பிராக்கெட்டுக்குள்ள அப்படிங்கிற ஒரு அரிய தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இஎஸ்ஐலயே ஆம்னெஸ்டி ஸ்கீம் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல என்னன்னா நம்ம பேர்ல அதாவது ஏதாவது ஆர்கனைசேஷனுக்கு இஎஸ்ஐல கேஸ் இருக்கு, டிஸ்பியூட் எதனா ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன டிஸ்பியூட்னா 31/3/2025 வரைக்கும் உள்ள என்னென்னலாம் டிஸ்பியூட்டோ இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த ஸ்கீம் ஆனது 1 அக்டோபர் இப்பதான் இந்த மாசத்துல இருந்து 30 செப்டம்பர் அடுத்த வருஷம் 2026 வரைக்கும் இந்த இதுவாகும். இதுல முக்கியமா என்னன்னா ஏதாவது நீங்க வந்து பேமெல்லாம் பண்ணிருப்பீங்க, ஆனாலும் கேஸ் வித்ரா முடியாம அப்படியே இருக்கும். டேமேஜஸ் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. டேமேஜஸ் பே பண்ணலனாலும் கேஸை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதாவது செட்டில்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, இன்ட்ரெஸ்டையும் பே பண்ணிட்டீங்க, டேமேஜஸ்லாம் என்னவோ அதை வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏதாவது பெண்டிங்ல இருந்ததுன்னா அதை பே பண்ணிட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அது இல்லாம ஒரு சில கேசஸ்லாம் வந்து எம்ப்ளாயர் பே பண்ணிருப்பாரு, என்ன டியூவோ பே பண்ணிட்டு இருப்பாரு, ஆனாலும் கேஸ் அப்படியே நிற்கும். அதெல்லாம் வந்து ஒரு 10% டிஸ்பியூட் டேமேஜ் பண்ணி டோட்டலா எல்லா கேஸையும் வந்து கோர்ட்ல இருந்து வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. கேசஸ் நான் சப்மிஷன், ரெக்கார்ட் பண்ணல, லேட்டா பே பண்ண அப்படிங்கிற கேஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் வித்ரா பண்ணிடுவாங்க. எந்த கேஸுமே இருக்காது, ஸ்மூத்தா ரன் ஆகணும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நாம எப்படி அப்ளை பண்ணோம் அதை பத்தின தகவல்கள்லாம் மேலும் கிடைக்கும்.
கிடைச்ச உடனே நானும் ஷேர் பண்றேன். இந்த ஸ்கீம் வந்து இந்த 1 அக்டோபர்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கும் அப்படிங்கிற தகவல் தான் இப்ப சொல்ல வந்தேன். ஏதாவது டிஸ்பியூட் இருந்தது எப்படி அப்ளை பண்ணணும் அதை தகவல்களை வேற ஒரு வீடியோல உங்களுக்கு ஷேர். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆதார் சீட் ஆகாம பழைய எம்ப்ளாயி, புது எம்ப்ளாயி எல்லாருக்கும் ஆதார் பேஸ் தான் யூஏஎன் ஜென்ரேட் ஆகுது. பழைய எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க, மிஸ் மேட்ச் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆதாரை சீட் பண்ணவே முடியாம அவங்களுக்கு பிஎஃப் பே பண்ணாம இருக்கும். அதை வந்து இப்ப பே பண்ணியே ஆகணும். டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேம் இதெல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க தாராளமா அதை வந்து இப்போ வந்து அது வந்து மேட்ச் ஆயிடும், சீட் பண்ணிடலாம். மிஸ் மேட்ச் இருக்கு அப்படின்னா எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னா இப்போ எம்ப்ளாயர் போர்ட்டல் ஜாயிண்ட் டிக்ளரேஷன்ல ஒரு ஆப்ஷன், என்ன ஆப்ஷன், இந்த மிஸ் மேட்சை நம்ம வந்து இது சீட் பண்ணா அப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த சர்க்கிள். இன்கேஸ் ராங் ஆதார் நிறைய ஆர்கனைசேஷன்ல பார்த்துருக்கோம், அதாவது வேற யாரோ ஆதார் வந்து இந்த எம்ப்ளாய்க்கு சீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையும் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் மூலமா சொன்னா எது சரியான ஆதார் டிக்ளேர் பண்ணோம்னா அதையும் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க இப்போ இந்த சர்க்குலர் மூலமா. இன்கேஸ் நான் எந்த வந்து இன்னும் ஆதாரே சீட் ஆகல, ஆனா நான் வந்து எம்ப்ளாயரும் இல்லை, எனக்கு கடைசி நான் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல இல்லை, எம்ப்ளாயரும் இல்லை, அப்ப என்ன பண்ணணும்னா பிசிக்கல் ஜேடி அந்த எம்ப்ளாயி வந்து ரெஸ்பெக்டிவ் பிஎஃப் ஆஃபீஸ் பிஆர் ரோல எடுத்து போய் கொடுக்கணும். கொடுத்தா அவங்களே சரி பண்ணி தரேன்றதையும் இந்த சர்க்குலர்ல சொல்லிடலாம். ஸோ யாருக்குன்னா பெண்டிங் இருந்ததுன்னா இது மூலமா நம்ம பயன்படுத்தி அதை சரி பண்ணிடலாம். டெத் கிளைம் இடிஎல்ஐ வந்து பிஎஃப் கொடுக்குறான்றது தெரியும். டெத் கிளைம் அப்படி கொடுக்கும்போது மைனர் தான் இருக்காங்க சர்வைவிங் மெம்பர் அப்படின்னா அந்த சமயத்துல கார்டியன் சர்டிபிகேட் வேணும்னு இத்தனை நாளா இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது இனிமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் சர்க்குலர் மைனர் கொடுக்கும்போது பழைய மீதி செட்டில்மெண்ட்லாம் கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுத்துருவோம், அதுக்காக தனியாலாம் உட்காந்து கார்டியன் சர்டிபிகேட்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கியூஸோட ஆன்சர்ஸ். கியூஸோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் செக்ஷன் 79ல ஒவ்வொரு 20 நாளைக்கும் ஒரு நாள் லீவ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கு. எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அது தனியா இருக்கு. 240 நாள் ஒர்க் பண்ணி இருந்தாதான் வருஷம் ஃபுல்லா. இன்கேஸ் ப்ரோ ரேட்டால பாத்துக்கணும், இன்கேஸ் அதாவது அந்த எம்ப்ளாயி இன் பிட்வீன்ல ஒர்க் பண்ணி இருந்தா அப்படி பார்க்கும்போது 9.25 வரும். ஆனா வந்து 0.25 எடுத்துக்க கூடாது, ஏன்னா 0.5க்கு மேல போனாதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். கீழே இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணி 9 டேஸ் கொடுக்கணும். ஏ ஆப்ஷன் ஏ 9 டேஸ்ன்றது தான் சரியான விடை. அடுத்த மாஷ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா பிரிவென்டிவ் சொல்லியிருக்கோம். பிரிவென்டிவ் என்ன, அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காம இருக்கணும்ன்றது தான் பிரிவென்டிவ் மெஷர். என்ன நடக்காம இருக்கணும்னு அந்த சட்டத்தை பத்தி சொல்றதும் பாலிசியை பத்தி சொல்றதும் ரெகுலரா இதுதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இதை பண்ணக்கூடாது, இது பண்ணா தண்டனை இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது தான் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது இந்த சட்டத்திலேயே கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். ஒவ்வொரு எம்ப்ளாயரும் ப்ரிவென்ஷனுக்கு பாடுபடணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்துல சொல்லியிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பல தகவல்களோட உங்களை மீண்டும் வேற ஏதாவது வீடியோல அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.